நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் குறைந்து இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தோல்வியை கண்டு நிற்கின்றது. எனவே இவர்கள் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவது கஷ்டம். எனவே நாம் தமிழர் கட்சி இதோடு முடிந்து விட்டது என்று சில தற்குறிகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தற்குறிகளுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் சீட்டு பேரம் பேசுவதற்காக அல்ல. ஒரு சீட்டு 2 சீட்டு 4 சீட்டுக்கு வேண்டி எவங்காலையும் போய் விழுந்து ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த நோக்கத்திற்காக நாம் தமிழர் கட்சி வரலை. நாம் தமிழர் கட்சியினுடைய நோக்கம் என்பது நாட்டை கைப்பற்றுவது, தமிழ்நாட்டினுடைய மொத்த அரசியலை எங்கள் பக்கம் திருப்பி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து முழுமையான மக்கள் தமிழ் தேசிய அரசியலை ஏற்றுக்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கி நீ என்ன பண்ணுற? காங்கிரஸ் கூட்டணிக்கு 5 சீட்டு கொடுத்து அந்த சீட்டினுடைய அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொண்டே காமிக்க முடியல. அந்த சீட்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிருக்க. அவங்க கொடுத்த அந்த கூட்டணியினுடைய அந்த அதிகார சீட்டை வீட்டில் மறந்து வச்சுட்டு போய் நீ போய் எங்கே நிற்கிற? ஆளுநர் மாளிகையில் போய் நிற்கிற. அவர் அதை எடுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அரசியல் ஒன்றும் விளையாட்டில்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் உனக்கு மண்டையில் கொட்டியிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட அறிவார்ந்த அரசியல் செய்கிறேன்னு பார்த்துக்க. ஆனால் நீ என்ன செய்கிற? நாம் தமிழர் கட்சியை குறை சொல்கிற. நாம் தமிழர் கட்சி அதோடு முடிந்துருச்சு அப்படின்னு. உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக மக்கள் அரசியலை செய்யக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சீட்டு அரசியல், தேர்தல் அரசியலை மட்டும்தான் செய்கிறான். எப்படியாச்சும் ஒரு சீட்டு 2 சீட்டை கையில் வச்சுக்கிட்டு எவன் கூடயாச்சும் கூட்டணி போயிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கான வேலையை தான் மற்ற கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறான், விசிலடித்தவர்கள் எல்லாம் தேட்டருக்கு அனுப்புங்கள்ங்கிறான். அப்புறம் அது தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரை போல புனிதர் எவரும் இல்லைன்னு சொல்லி போய் கூட்டணி வைக்கிறான். எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? ஆனால் நாம் தமிழர் கட்சி தோற்றாலும் மக்களோடு நின்று மீசை முறுக்குகின்றது. நாங்கள் தோல்வியை கண்டாலும் துவளாமல் அடியெடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். நாங்கள் விடுதலை புலிகள்.